ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் மனதினமும் ஒவ்வொரு நொடியும் ஜாலியாக கொண்டாடிட்டுருக்கேன் கடவுளோட ஆசீர்வாதத்தால் அப்படிங்கிற பதிவை எப்போ பார்த்தாலும் போட்டுகிட்டே இருங்க. நீங்கள் வேலை செய்யும்போது, சமைக்கும்போது, இல்லை வேலை பார்க்கும்போது, வெளியில் போகும்போது, தூங்கும்போது, தூங்கி எந்திரிக்கும்போது இந்த வாசகத்தை போட்டுகிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் நினச்சே பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை அழகாக சந்தோஷமாக மாறுவது நிதர்சனமான உண்மைங்க. ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு ஓப்பன் டாக் போட்டு. இன்றைக்கி நிறையா பேர் என்னோடய ஓப்பன் டாக் நிறையா மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னாங்க. ஓகே, நம்ம இதுக்குள்ளே வந்துடுவோம். நேற்று அமாவாசை ப்ரேயர் நேற்று நைட்டு நான் பண்ணேன். உங்கள் எல்லாரோட ப்ரேயர்ஸும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணு மூடி உட்காந்து மெடிடேஷனில் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். ப்ரேயர் பண்ணும்போதே எனக்கு ஒரு கண்ணுலேருந்து அப்படியே கண்ணுலேருந்து தண்ணியாக வந்துகிட்டே இருந்துச்சு. அது எதுக்கு வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. நீங்கள் எல்லாருமே நான் உங்களோட ப்ரேயர் அனைத்தையும் கடவுள்கிட்ட வச்சுட்டேன். இனிமேல் நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் கவலையே பட தேவையே இல்லை. சந்தோஷமாக ஜாலியாக கொண்டாடுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எந்த சமயத்தில் யோசிச்சுட்ருக்கிற உங்கள் பிரச்சனை இனிமேல் உங்கள் பிரச்சனை கிடையாது. கடவுளோட காலடியில் போட்டு விட்டாச்சு. இனிமேல் உங்கள் ஒர்க் மட்டும் பாருங்கள். உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செல்ஃப் லவ் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் டாபிக். எந்த டாபிக் அது இதுன்னு கிடையாது. எனக்கு என்ன வருதோ என்ன சொல்லணும்னு இன்றைக்கி டவுன்லோட் ஆகுதோ அந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, கடவுள் எல்லா ஜீவராசிகளையும் தான் இந்த உலகத்தில் படைச்சி அனுப்பி விட்டுருக்காங்க. இலை தலை அதுவும் ஒரு ஜீவராசி தானே, அதுவும் ஒரு உயிரினம் தான். எறும்புலேருந்து ஆரம்பித்து யானை வரைக்கும், அதை விட பெருசு ஏதாவது ஒரு ஜீவராசி இருந்தால் அது வரைக்கும் கடவுள் படைச்சார். எல்லாத்துலேயுமே ஒரு கடவுள் தன்மை இருக்குது. எல்லா ஜீவராசிகள்கிட்டையுமே கடவுள் தன்மை இருக்குது. எல்லாத்துக்குமே மைண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த படைக்கவே இல்லை. எந்த ஜீவராசிக்கும் மைண்டு அப்படிங்கிறத படைக்கலை. கடவுள் அத்தனை ஜீவராசிகளையும் படைச்சி வச்சுட்டு என்ன பண்ணார், இவ்வளோ அற்புதமாக இருக்கே, இந்த இயற்கை இவ்வளோ அழகாக இருக்கே, என்னோடய படைப்பில் இயற்கை இவ்வளோ அற்புதமாக இருக்குது, அதில் வாழ்கிற அத்தனை ஜீவராசியும் நல்லா இருக்கே, என்ன மாதிரியே ஒரு உருவத்தை நம்ம படைக்கணும், அது என்னுடைய பிரதிபிம்பமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, கடவுள் ஒரு விளையாட்டாக என்ன பண்ணுறாங்க, ஒரு பூமி மாதிரி ஒன்று வச்சாங்க ஆரம்பித்து. அதில் என்னுடைய அந்த ஒரு பிரதிபிம்பத்தையே, அதாவது எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கடவுளோட தன்மை இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவரோட பிரதிபிம்பம் தான் நம்ம எல்லாருமே. இப்போ நல்லது செஞ்சாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு கடவுள் தன்மை இருக்குது, நமக்கு எதிராக செய்கிறவங்களுக்குள்ளேயும் கடவுள் தன்மை இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே கடவுளுக்குள்ளேருந்து வந்தவங்க. ஃபஸ்ட்டு சத்திய உலகத்தில் எல்லாருமே நம்ம கடவுள் மாதிரி அன்போட கருணையோட ஒரு எல்லாத்துக்குமே ஒரு எல்லார் மேலேயும் ஒரு அன்பாக பாசமாக எந்த விதமான கெட்ட விதமான எண்ணங்களோ தாட்டோ ஒரு விரோதமான ஒரு பொறாமை பேராசை வஞ்சம் அந்த பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கடவுள் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இருந்தோம். கொஞ்சம் காலம் போக போக நமக்கு கடவுள் என்ன படைச்சார், கொஞ்சம் மைண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இன்பில்ட்டாக நம்ம படைச்சி விடுவோம் அப்படிங்கிறதுக்காக மைண்டுங்கிற ஒரு விஷயத்த மனிதர்களுக்கு மட்டும் படைச்சிருக்காங்க. எந்த ஒரு ஜீவராசியுமே இதுக்குமே மைண்டுங்கிறது கிடையாது. அதுக்கு பசிக்குதுன்னா அது சாப்பிடும், அது பார்க்குற விஷயத்த அப்போதைக்கு பார்க்கும், அவ்வளோதான். அது என்னென்ன செய்யுதோ அந்த விஷயத்த கான்சன்ட்ரேஷன் பண்ணி செய்யும். ப்ரெசண்ட்டில் மட்டும்தான் இருக்கும் எல்லா ஜீவராசிகளும். ஆனால் கடவுள் இந்த மைண்டுங்கிற ஒரு அழகான ஒரு விஷயத்த மனிதர்களாகிய நமக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா, சிந்திச்சு பார்க்குறதுக்கு, கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம யார்கிட்டேருந்து வந்திருக்கோம் எதன் மூலம்ங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லைங்க. இப்பயும் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஜீவன் பிறக்குது, நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஜீவன் இறக்குது. பிறக்கிறது தெரியுது, வாழ்கிற காலம் தெரியுது, இறக்குறதும் தெரியுது. இது எல்லாமே நிதர்சனமான உண்மையாக இருந்தால் கூட நிறையா பேர் அந்த சாவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏற்றுக்கிறதுக்கு நிறையா பேருக்கு ஒரு பயங்க. இங்கே எல்லாமே இந்த இறைவன் படைச்சி வச்ச இந்த உலகத்தில் கொஞ்ச நாளைக்கு இருக்க போகிறோம். பிக் பாஸ் மாதிரியே தான் கொஞ்ச நாளைக்கு, அது 100 நாள், இது நம்ம வாழ்கிற நாள். நமக்குன்னு அலாட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கடவுள் நாட்கள் என்றைக்கு வச்சுருப்பாங்க, அந்த நாளுக்குள்ளே நம்ம வாழ போகிறோம். அந்த நாளுக்குள்ளே கடவுள் என்ன பண்ணுறாங்க, நீ எப்படி விளையாடுற, என்னுடைய அறிவு அத்தனையும் உனக்கு பதிவு பண்ணி வச்சுருக்கேன். நீ என்னை நோக்கி பார்த்து இந்த விளையாட்டை விளையாடுறியா, அல்லது உனக்கே எல்லாம் தெரியும் எனக்கே எல்லாம் தெரியும் நான் அப்படிங்கிற ஒரு ஈகோவில் நீ வாழ போறியா அப்படிங்கிறதுக்காக அனுப்பி வச்சாங்க. கடவுளுக்கு இதெல்லாம் தெரியாது. கடவுள் தன்மையில் தான் நீங்கள் வரீங்க. ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஜாக மாறி மாறி நான்கிற அந்த ஒரு அகங்காரம், அந்த ஈகோ, நான் தான் எல்லாம், இது இப்படி தான், அது அப்படி தான், இவங்க இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும், இந்த கோட்பாடு இதுக்குள்ளே மாறி வந்தால் அது தப்பு, இது இப்படி தான்
இப்படியே நம்ம நிறைய விஷயங்கள் வந்து வகுத்து வச்சுட்டோங்க. கடவுளையே பிரிச்சுட்டோம். கடவுளே பலவாறு பிரிச்சுட்டோம். ஒரே ஒரு கடவுள் தான் இந்த உலகத்தில். நிறைய பேர் சொல்கிறோம். சிவன் சொல்கிறோம், முருகன் சொல்கிறோம், இந்து கடவுளில் சொல்கிறோம், அப்புறம் முஸ்லீம் கடவுளில் சொல்கிறோம், சீக்கிய குரு கடவுள், இந்த மாதிரி நிறைய சொல்கிறோம். கடவுளே நிறைய விதமாக பிரித்து எப்படியோ, ஆனாலும் கடவுள் வந்து என்ன சொல்கிறாங்க, எப்படியாவது பிரிக்கிறியா, என்னையே நிறையா தடவை பிரிக்கிறியா, ஓகே பிரித்தாலும் கடைசியில் கடவுள் ஒருவனேங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற பக்குவத்துக்கு நீ வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அதையும் விட்டுட்டார். நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் இந்த வந்து உலகத்தில் பண்ணுறீங்களோ ஏதோ பண்ணுங்க, ஆனால் உங்களை காப்பாற்றுறதுக்கு உண்டான அத்தனை விஷயமும் உன் கூடவே இருந்து நான் தான் பண்ணுறேன், உனக்குள்ளே தான் நான் இருக்கேன். அந்த ஒரு விஷயத்தை நீ எப்போ தெரிஞ்சுக்க போகிற, எதுக்கு நீ பிறக்கிற, எதன் அடிப்படையில் பிறக்கிற, உனக்குள்ளே என்ன இருக்குது, நீ இறந்து போனதுக்கப்புறம் உனக்குள்ளே என்ன விஷயம் காணாமல் போச்சு, எந்த விஷயத்த நீ விட்டுட்டு எந்த விஷயம் உனக்குள்ளே இருந்து வெளியில் போச்சு, அந்த விஷயம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மலாம் யோசித்து பார்க்குறோமா? நம்ம யோசிக்கிறதே கிடையாதுங்க. இந்த உலகத்தில் இப்போ பார்க்குறது தான் விஷயம், நம்ம செய்கிறது தான் வந்து செயல். நமக்கு துரோகம் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு வந்து அவங்க மேலே எரிச்சல், வஞ்சம், கோபம், பதிலடி கொடுக்கறது. நமக்கு ஏன் அப்படிப்பட்ட வாழ்க்கை? கெட்ட எண்ணத்தினால, இந்த மாதிரி நம்மளுடைய உள்நோக்கியே இருக்கிற நிறைய பேட் நெகட்டிவிட்டினால தான் நமக்கு இப்படி ஒரு ஆப்போசிட்டில் இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம அட்ராக்ட் பண்ணுறோங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியறதே இல்லை. வெளியில் நடக்கிறது மட்டும்தான் உண்மைன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் மற்ற ஜீவராசிகள் எதுவுமே நினைக்காதுங்க. ஒரு குழந்தை அதுக்கு பிறக்குதுன்னா அது அதன் மூலமாக பிறக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து நீ தானே என்னை பெத்த, நீ தானே அம்மா அப்பா, நீ தான் என்னை கடைசி வரைக்கும், நான் சாகுற வரைக்கும் என்னை பார்த்துக்கணும்னு எந்த ஒரு ஜீவராசியும் ஒருத்தவங்கள டிபெண்ட் பண்ணியே இருக்காது. ஆனால் நம்ம மட்டும்தான் என்ன பண்ணுறோம், மற்றவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். இவங்க தான் எனக்கு வந்து கணவனாக எப்பயுமே கடைசி வரைக்கும் வரணும், இவங்க தான் எனக்கு மனைவியாக கடைசி வரைக்கும் வரணும், அங்கே தாங்க எதை வந்து நம்ம பிடிச்சி வச்சிட்ருக்கோமோ அந்த விஷயம்லாம் இங்கே வந்து எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாதுங்க. இடையில வரவங்க இடையில போவாங்க. எந்த ஒரு இதுவுமே வந்து முழுமையாக கிடையாது இங்கே. இது எல்லாமே ஒரு நாடகம் தான். அந்த நாடகத்தில் நம்ம நடிக்கிறோம். நான் என்னோடய பாத்திரத்தில் நடிக்கிறேன், நீங்கள் உங்களோட பாத்திரத்தில் நடிக்கிறீங்க, உங்கள் அப்பா ஒரு பாத்திரத்தில் நடிக்கிறாங்க, உங்கள் மனைவி ஒரு பாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இது எல்லாருமே வந்து சோல் வேரியேஷனில் அவங்கவுங்க ஸ்டாண்டர்ட் பொறுத்து அவங்கவுங்க வாழ்க்கை இருக்காங்க. நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஏன் இப்படி மோசமான ஒரு மனைவி வந்திருக்காங்க நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. அவங்களோட சோல் ஸ்டாண்டர்ட் அப்படி தான். அவங்கள கொண்டாந்து உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டால் தான் நீங்கள் வந்து அந்த கவலையில், கண்ணீரில் உங்களுக்குள்ளே வந்து கடவுள் தன்மை இருக்கிறத பிடிச்சிக்கிட்டு கடவுள் ஒருவன் தான் நம்மளை காப்பாற்றக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது மட்டும்தான் கடவுளோட பிளான். அதனால தான் ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைங்க நிறைய. ஆனால் பிரச்சனை வர்றது வந்து எதுக்கு அப்படின்னா நல்லதுன்னு சொல்லுவேன். நான் முன்னெல்லாம் பிரச்சனை வர்றதெல்லாம் வந்து ஐயோ எனக்கு இப்படி வந்துடுச்சே, பிரச்சனையே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்படி கிடையாது. சந்தோஷம் வர்றதை விட பிரச்சனை வந்தால் தாங்க நமக்கு ஒரு தீர்வே கிடைக்கும். இப்போ வெளியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் வெளி உலகத்துக்கு உண்டான தீர்வு கிடைக்கும். உள்ளே நீங்கள் போட்டு அந்த மைண்டில் போட்டு நீங்கள் எனக்கே இப்படி நடந்துச்சு, எனக்கே இப்படி யாருமே இல்லை, நான் எல்லாரும் இருந்து தனியாக இருக்கேனே, சந்தோஷமான வாழ்க்கையே இல்லையே, எனக்கு வந்து கடைசி வரைக்கும் அவங்க வருவாங்கன்னு பார்த்தேன், கடைசி வரைக்கும் என் வாழ்க்கையை நிமித்த போகிறாங்கன்னு பார்த்தேன், கடைசி வரைக்கும் இவங்களோட அன்பு எனக்கு இருக்குன்னு பார்த்தேன், என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நல்லா தாங்க இருந்தாங்க, நல்லா தாங்க பேசினாங்க, சத்தியம் பண்ணாங்க, நம்ப வச்சாங்க, என்னை உயிருக்குயிராக நேசிக்கிறேன்னு சொன்னாங்க, எல்லாமே இங்கே கட்டுக்கதை தாங்க. அந்தந்த நேரத்தில் ஒரு காதல் பண்ணுற நேரத்துலையாக இருக்கட்டும், ஒரு குடும்ப உறவுலையாக இருக்கட்டும், அந்தந்த நேரத்தில் அவங்க உலரக்கூடிய ஒரு உலரல் தான் இது. வந்து அவங்களே வந்து தெரிஞ்சு பண்ணுறாங்களா அப்படின்னா சோல் ரூபமே அவங்களுக்கும் தெரியல. அவங்களும் சோல் ஸ்டாண்டர்ட் வேறு. அவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு விதத்தில் நான் நல்லவனாக இருக்கேன், எனக்கே அப்படி நடக்குதுன்னா நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறதுனால தான் கடவுள் காலை பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டீங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் அவங்க நல்லா தான் இருக்காங்களா நீங்கள் சொல்லவே முடியாது. இது கலிகாலங்க. உங்களுக்கு என்ன தப்பு பண்ணுறாங்களோ அதை விட பயங்கரமாக 10 மடங்குல 100 மடங்கு அடி அவங்களுக்கு விழுகும். அது எப்போ விழுகும்னா நீங்கள் உங்கள் சைடு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கடவுளே கதி உங்களை பார்த்துக்கும் போது உங்கள் கேமை நீங்கள் சேஃபாக விளையாடும் போது கடவுள் வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே அடி விழுகும். அதனால தான் சொல்கிறேன், செல்ஃப் லவ் பண்ணி உங்கள் பக்கம் வந்துருங்க. நீங்கள் உங்கள் பேட்டர்னை, உங்களுடைய அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடவுள் அங்கே விழுவுங்க. அவங்களுக்கும் வந்து உங்களுக்கு தப்பு செய்கிறவங்களும் வேணும்னே தப்பு செய்யலைங்க. அவங்களோட சோல் ஸ்டாண்டர்ட் வந்து நிச்சயமாக தெரியல. நான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து துரோகம் பண்ணவங்களோ இல்லை ஏமாத்தினவங்களோ பொய் சொன்னவங்களோ நம்ப வச்சு வந்து முதுகில் குத்துனவங்களோ இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் வந்து நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டேன். எனக்கு ஏன் இப்படி பண்ணாங்கன்னு ஒரு வெறுமையான ஒரு சுச்சுவேஷன் கோவம் வந்துச்சு. அவங்களுக்கு ஏன் இப்படி கொடுத்தீங்க கடவுளே, எனக்கு இப்படி ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை, எனக்கு ஏன் அப்படி தேவையில்லாத வாழ்க்கைன்னா நான் கடவுளை பிடிச்சி திட்டியிருக்கேன். திட்டலை, நான் திட்டவே மாட்டேன். எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கேட்டிருக்கேன், எனக்கே அப்படி எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுங்கன்னு. நான் வந்து உரிமையாக தான் கேட்பேனே தவிர கடவுளை எந்த நேரத்துலையுமே நான் வந்து நிறைய பேர் திட்டுவாங்க, ஏன்டா அப்படி பண்ண, நீ கடவுள் இருக்கியா இல்லையா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கடவுளே திட்டுவாங்க. நான் கடவுளை ப்ளேம் பண்ணவே மாட்டேன். எனக்கு அந்த சுச்சுவேஷன்லேருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுன்னு தான் நான் கேட்டேன். அதனால தான் என்னை அழகாக சூப்பராக வெளியில் கொண்டு வந்து
ஒரு அழகான ஒரு வாழ்க்கைக்குள்ளே என்னை உள்ள இது பண்ணி ஒரு சொர்க்கம் மாதிரி வாழ்க்கை இருக்கையில நரகம் மாதிரி ஒரு வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்க போன, அதனால தான் இந்த பெயின் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து கடவுள் வந்து என்னை வழி நடத்தி சென்றாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கும் நீங்கள் தற்போது நீங்கள் எந்த விதமான பிரச்சனைங்க எப்படி வேணாலுங்க, குடும்ப உறவுக்குள்ளே இருக்கட்டும், அம்மா பிள்ளை உறவு, அப்பா பிள்ளை உறவு, அப்பா மகள் உறவு, கணவன் மனைவி, மனைவி கணவன், அப்புறம் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனோ அல்லது காதலித்தவன் விட்டுட்டு ஓடிட்டாங்களோ, அப்புறம் கல்யாணம் பண்ணவங்கள தன்னோட மனைவி பாதியில் இறந்து போயிட்டு, இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷனுங்க. உடல்நிலை சரியில்லாமல், கடன் பிரச்சனையினால், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க உலகத்தில். எந்த பிரச்சனையை குறித்து நீங்கள் இப்போ கவலைப்பட்டுட்டு பார்த்துட்ருக்கீங்களோ அப்படின்னா, இது எல்லாமே உங்களுடைய கர்ம பலனால தான். போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண பாவத்தை கழிக்கிறதுக்காக வந்த விஷயங்கள்ங்க. சந்தோஷமாக கடவுளோட கையை பிடிச்சிட்டு அந்த ஸ்டேஜை கொஞ்சம் வந்து தைரியமாக செல்ஃப் லவ் கொடுத்து வெளியில் வாங்க. அதுக்கப்புறம் பீரியட் சீக்கிரம் கடந்துருங்க. அது நம்மளை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் கடவுள் இந்த உலகத்தை படைச்சு நம்மளை அனுப்பியிருக்காங்க. நம்ம போன ஜென்மத்தில் பண்ண தப்பும் இந்த ஜென்மத்திலையும் தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய சேர்த்து வைக்கிற அந்த கர்மாவெல்லாம் இனிமேல் சேர்த்து வைக்காமல் கடவுளை பிடிச்சிட்டு இந்த பக்கம் உள்ளே வந்துடுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும் வந்து சந்தோஷமாக செய்யுங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியவங்க வேறு யாருமே கிடையாதுங்க, நம்ம மட்டும்தான். நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணி எனக்கு வந்து என்னை நம்பினவன், என்னை ஆசைப்பட்டவன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு யாருமே பாசம் கொடுக்க ஆளே இல்லை அப்படின்னா உங்களோட இன்னர் சைல்டு ஏங்குது. நீங்கள் செல்ஃப் லவ் உங்களையே நீங்கள் மதிக்கலை, உங்களுக்கே நீங்கள் அன்பு கொடுக்கல, அப்புறம் எப்படி இன்னொருத்தவங்க வந்து உங்களை அன்பு கொடுப்பாங்க? வெறும் பாத்திரத்தில் யாருமே பிச்சை இட மாட்டாங்கங்க. அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு 4-5 காசை போட்டு அதை நீங்கள் குலுக்கும்போது வரும் பாருங்கள் சவுண்டு, அப்போ தான் இவங்க பிச்சை கேட்குறாங்கன்னு கேட்டு பிச்சையே போடுவாங்க. அது மாதிரி தாங்க, நமக்குள்ளே அன்பு இருந்தால் மட்டும்தான், அன்பு வந்து தேடி இருக்கிறவங்க இந்த உலகத்தில் எல்லாருமே நான் சொல்கிற மாதிரி தான், அன்புக்காக தாங்க இந்த உலகமே, முழு உலகமே வந்து எங்கே கிடக்கு. உண்மையான அன்பு எங்கே இருக்குன்னா அது உங்களுக்குள்ளே தாங்க இருக்குது. அது வந்து கடவுள் தன்மையோடு இருக்குது. சோல்குள்ளே வாங்க, உங்கள் சோலுக்குள்ளே வாங்க, இன்னரில் வாங்க, இன்ட்ராஸ்பெக்ஷனுக்குள்ளே வாங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள். கடவுள் தன்மை உங்களுக்குள்ளே இருக்குது. எல்லா விஷயத்தையும் மாற்றக்கூடிய சக்தி உங்ககிட்ட தாங்க இருக்குது. யார்கிட்டயோ போய் கேட்குறீங்க, எங்கெங்கேயோ போகிறீங்க, ஜோசியக்காரங்கள்ட்டலாம் கேட்குறீங்க, எனக்கு நேரம் சரியில்லை, அது சரியில்லை. மைண்டு தாங்க கடவுள் வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு சக்தி. மைண்டை கொடுத்து நல்லா நீ கடவுள் தன்மை யோசித்து உன்னால் சாதிக்க முடியும் இந்த உலகத்தில். நீ தான் எல்லாத்துக்கும் ராஜாவாக இருந்தது. ஒரு காலத்தில் சத்திய உலகத்தில் நீங்கள் தான் எல்லாருமே தான் ராஜா, எல்லாருமே தான் ராணி. ஆனால் அந்த தன்மையெல்லாம் இழந்துட்டு இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்காக கலங்கி நிற்கிறோம். ஒரு சின்ன ஒரு பணத்தட்டுப்பாடுனால நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போன மாதிரி இருக்கிறோம். அந்த மாதிரி எதுக்குமே லாயக்கில்லை அப்படின்னு நம்மளோட ஒர்த்லெஸ்ஸாக நம்ம வந்து ஃபீல் பண்ண வைக்கிறோம் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில். ஆனால் எல்லாமே நமக்குள்ளே இருந்தது. நம்ம அப்படி தான் இருந்தோம், கடவுள் தன்மையோடு தான் இருந்தோம், எல்லா சக்தியோடு தான் இருந்தோம். இன்றைக்கி அந்த தன்மையெல்லாம் மறந்து போய் மறைச்சிருச்சு. நம்மளுடைய அந்த அறிவுக்கண் வந்து நமக்கு படித்து நம்ம தான் மேதாவி, நமக்கு தான் எல்லாம் தெரியும், நம்ம பார்க்குறதா உண்மை, நடக்கிறதா உண்மை, அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே பார்க்குற விஷயங்கள் எல்லாமே உங்கள் உள்ளுக்குள்ளே இருந்த ஒரு வெளிப்பாடு தான். நீங்கள் நல்ல விஷயம் பாசிட்டிவிட்டியாக இருக்கும்போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் நடக்கிற விஷயங்கள் அத்தனையுமே பாசிட்டிவிட்டியாக மாற போகிறாங்க, தெரிய போகுது. அதுதான் இங்கே நடக்குது. நீங்கள் உள்ள வந்து நான் வந்து நினைக்கவே இல்லை என் வாழ்க்கை அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக இல்லை, ஆள் மனசில் பதிய வச்சுருக்கீங்க. இன்னர் சைல்டு ஊன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை சந்தோஷமாக மாற்றுற விஷயத்த நீங்கள் தாங்க பண்ணணும். நான் நிறையா வீடியோவில் சொல்கிறேன், கொஞ்சம் மாறுங்க, உங்கள் வாழ்க்கை மாறணும்னா பாசிட்டிவிட்டி கொண்டு வாங்க அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, எல்லோரும் இல்லை, நிறைய பேர் மாறிட்டுருக்கீங்க. ஒருத்தர் 1-2 பேர் என்ன சொல்கிறாங்க, நான் என்னோட முழு பலத்தை போடுறேன், ஆனாலும் நீங்கள் இன்னும் மாறுன்னு சொல்கிறீங்க, என்னால் முடியல அப்படின்னா எனக்கு ரொம்ப சிரிப்பு தாங்க வருது. எதுவோ எனக்கு வந்து நல்லா உழைச்சி 1000 ரூபா 2000 ரூபா 3000 எனக்கு கொடுக்குற மாதிரி அவங்க வந்து சடைஞ்சிக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையை மாறுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் பண்ண சொல்கிறேன். ரொம்பலாம் ஒரே நாளில் ஓவர் நைட்டில் சேஞ்சஸ்லாம் வராது, அது எனக்கே நல்லா தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நீங்கள் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வருங்க. எப்பயுமே நினைக்கிற விஷயம் பாசிட்டிவிட்டியாக போடுங்க. மைண்டு கொடுக்குற பேச்சுக்கெலாம் போகாதீங்க. நீங்கள் பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள் உண்மையான பதிய வச்சு சின்ன வயசுலேருந்து இதுதான் சரி, இதுதான் தப்பு அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த உலகத்தில் தப்பாகவே எந்த விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு வந்தீங்கனாலும் அந்த தப்பு வந்து மன்னிக்கப்பட்டுருங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து எல்லாமே மாயையான ஒரு விஷயம். நம்ம அந்த மாயை உலகத்தில் நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சி வித்ஸ்டாண்ட் பண்ணி கடவுளை பிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ஸ்டாண்ட் பவரில் நிற்கிறதுக்கே ரொம்ப காலம் எடுக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மாயையான
மாயையான உலகத்தில் நம்மளே வந்து அந்த மாயைக்குள்ளே சிக்கிக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு கஷ்டப்பட்டுட்டு எப்படி வெளியில் வருதுன்னு தெரியாமல் சொல்யூஷன் தெரியாமல் பாதி நாளில் கடந்திருப்போம். மீதி நாளில் தான் நமக்கு வந்து என்ன பண்ணோம், கடவுளோட தன்மையே நமக்கு தெரிய வரும். கடவுள் தான் இங்கே எல்லாமே ஆட்டு வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால் இங்கே பண்ணுற தப்பெல்லாம் தப்பு கிடையாதுங்க. தப்பு நிறையா பண்ணிட்டீங்க, எனக்கு வந்து கில்ட்டாக இருக்குது அப்படின்னா நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நிறைய உதவி பண்ணுங்கள். வாழ்கிற நாளே நமக்கு வந்து தப்புக்கு உண்டான அந்த பரிகாரம்லாம் நம்ம செஞ்சு நம்ம சந்தோஷமாக வாழலாங்க. இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் வந்து மனசளவுலையோ உடல் அளவிலையோ ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செஞ்சுட்டேன்னு கில்ட்டு பட வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க. எந்த இடத்துல தப்புன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துடுங்க. கடவுளோட கையை பிடிச்சிக்கோங்க. நிறையா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்பாக இருங்க. அன்பை கொடுங்க. அன்பை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நான் இவ்வளோ கொடுத்துட்டேன் அப்படின்னு திருப்பி கொடுக்கறதுக்குலாம் இங்கே யார்கிட்டையுமே அன்பு இல்லைங்க. உண்மையான அன்பு எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஏங்கி கிடக்குறாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் சைல்டுக்கு நீங்கள் அன்பு கொடுங்க. செல்ஃப் லவ் கொடுங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு அன்பு கொடுக்குறதா இருங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. யாருமே இங்கே உங்களை சந்தோஷமாக வச்சுக்க மாட்டாங்க. உங்களை யாரும் நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. உங்களை தவிர உங்களை யாரும் சந்தோஷமாக வச்சுக்க மாட்டாங்க. உங்களை தவிர உங்களை யாரும் இங்கே நல்லா டேக் கேர் பண்ண மாட்டாங்க. யாரையாவது நம்பி போய் இவங்க தான் என் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வந்து நிலைநிறுத்த போகிறாங்கன்னு யாரையும் நம்பாதீங்க. பாதியில் வந்தவங்க தான் எல்லாருமே பாதியில் போயிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கதை, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சிலபஸ், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கை பயணம் இருக்குது. அதனால் கடவுள் இப்படிப்பட்ட உறவுகளை ஒன்று சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம தாமரை இலையில் எப்படி தண்ணி ஒட்டியும் ஒட்டாமையும் இருக்கோ அது மாதிரி இந்த வாழ்க்கையில் நம்ம ஒட்டியும் இருக்கணும், அதே சமயம் ஒட்டாமையும் இருக்கணும். கடவுள் தன்மைக்குள்ளே நம்ம ஆன்ம வளர்ச்சிக்கு உண்டான விஷயங்களும் செய்யணும். அது என்ன அப்படின்னா செல்ஃப் கேர் பண்ணி செல்ஃப் லவ் பண்ணி நமக்கு கடவுள் என்ன பர்பஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நோக்கிய பயணமும் நம்ம பண்ணணும். இந்த குடும்ப வாழ்க்கையும் ஒன்றி போய் பண்ணணுங்க. நம்ம வந்து மற்றவங்கள மாதிரி எனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்குற கஷ்டம்லாம் பிடிக்கல, நான் சாமியாராக போயிடுறேன்னு விட்டு போகிறதுக்கெலாம் கடவுள் வந்து நம்மளை அலோவ் பண்ணலைங்க. அதனால தான் கடவுள் நம்ம கூடவே இருக்காங்க. ஆனால் துறவிகளுக்கு, காட்டில் இருக்கிற துறவிங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரத்தை பண்ணி வந்து கடவுளே கதி அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கெல்லாம் வரம் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வந்து இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டப்படுறோங்கிறது கடவுளுக்கே தெரியும். அதனால் கடவுள் நம்ம கூடவே தான் இருந்து நீ ஒவ்வொரு டாஸ்காக பண்ணி வெளியில் வா, இந்த கஷ்டம் உனக்கு உண்டான ஆன்ம வளர்ச்சிக்கு வந்த ஒரு பயணம் தான். இந்த கஷ்டத்தை நீ கடவுள் கையை பிடிச்சிட்டு எப்படி வந்து அறிவை, அந்த மைண்டை வென்று வர்றது தாங்க நம்மளுடைய போர். என்ன தெரியுங்களா, வெளியில் எங்கேயுமே கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிற மைண்டு கொடுக்குற அந்த தாட்டு, நெகட்டிவ் தாட்டு, இதிலேருந்து நீங்கள் போராடி வெளியில் வர்றது தான் இங்கே வந்து பெரிய போராட்டமேங்க. வெளியில் நீங்கள் எத்தனை பேர்கிட்ட போராடுறீங்க, சண்டை போடுறீங்க அப்படிங்கிறதுலாம் விஷயமே கிடையாதுங்க. யாரோட ஏச்சு பேச்சுக்களும் யாரோட மோசமான வார்த்தைகளும் உங்களை வந்து காயப்படுத்தக்கூடாது. அந்த ஒரு பவுண்டரி செட் பண்ணி பவர்ஃபுல்லாக இருக்கணுங்க. நீங்கள் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க, நீ அப்படி இப்படின்னு. அவங்க சொல்கிற வார்த்தைக்காக நீங்கள் சங்கடமோ துக்கமோ கவலையோ பட்டுட்ருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்தணுங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையை குறித்து மற்றவங்க சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிட்டோம், நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்குவோம். அவங்க அதனால் என்ன சொன்னாலும் அது குறித்து நீங்கள் கவலைப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு அவங்க அதை சொல்லுவாங்க, இவங்க இதை சொல்லுவாங்க, இவங்க இதை பண்ணுவாங்க. எல்லாருக்குமே அவங்களுக்குள்ள உண்டான பிரச்சனை இருக்குங்க. அதை பார்க்குறதுக்கே முடியல. வெளியில் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு முகமுடி போட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து உண்மையாக நம்ம பிரச்சனையை வெளிப்படையாக நமக்கு தெரியுது, அவ்வளோதான். அதனால் அவங்க சொல்கிறத நினச்சி நீங்கள் கவலைப்படாமல் உண்மையாக உங்களுக்கு நீங்கள் உண்மையாக சந்தோஷமாக உங்களுடைய பொறுப்புகளை செய்யுங்க. எந்த இடத்துல காயப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க, என்னை யாருமே இல்லை, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் நம்பினேன் மோசம் போயிட்டாங்க, அந்த இடத்துலலாம் நிற்காதீங்க. நிற்கிறதுக்கெல்லாம் இங்கே எந்த டைமெல்லாம் கிடையாது. ரன்னிங் அவுட் ஆகிட்டு இருக்கு உங்கள் டைம். ஏன்னா இப்போ தான் நம்ம புரிஞ்சிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம். அழுதாச்சு, நின்னாச்சு, கவலைப்பட்டாச்சு, கண்ணீரெல்லாம் தொடச்சாச்சு, அப்பாவோட கையை பிடிச்சாச்சு. சிவாப்பாவோ நீங்கள் கும்பிடுற தெய்வத்தை கையை பிடிச்சிருங்க. வேகமாக நடக்க ஆரம்பிங்க. எந்த பக்கமும் டைவர்ஷன் வேணாம். மைண்டு கொடுக்குற போக்குக்கு போகவே வேண்டாம். மைண்டு அது பாட்டுக்கு உங்களை டைவர்ட் பண்ணிகிட்டே இருக்கும், உங்களை கஷ்டத்தில் ஆழ்த்திட்டே இருக்கும், பழசை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும், உங்களை தூங்கவே விடாது. இதிலேருந்துலாம் மீண்டு வெளியில் வந்து எக்ஸசைஸ் பண்ணி ஒரு புது ஆளாக, ஒரு தன்னம்பிக்கை ஒரு ஆளாக புதுசாக பிறந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் நீங்கள் புதுசாக பிறக்கிறீங்க. ஒவ்வொரு கஷ்டத்துக்கு அப்புறம் தான், ஒவ்வொரு கண்ணீருக்கு அப்புறம் தான், ஒவ்வொரு தடவை நீங்கள் படுகொலியில் விழுந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சேறு சகதியெல்லாம் நல்லா கழுவிட்டு புது ஜென்மமாக புதுசாக பிறந்து இந்த உலகத்தை பார்க்க போகிறோங்க. அப்படி நினச்சிக்கோங்க. நம்ம பிறக்கும் போது என்னங்க ஏதாவது ஒரு கவலை இருந்ததா, கஷ்டம் இருந்ததா, எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ப்ரெசண்ட்டில் வாழுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். பாஸ்டெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஏதோ ஒன்று காயப்படுத்துனுச்சா, வந்துச்சா, உங்களோட சந்தோஷத்தெல்லாம் பறிச்சுட்டு போணுச்சா, விட்டுருங்க. அது போனது போட்டு விடுங்க. அது எங்கேயாவது போய் முட்டிட்டு கடவுள் அதுக்கு உண்டான தண்டனை கொடுப்பாங்க. கண்டிப்பாக தண்டனை இருக்குது. அவங்க நல்லாலாம் இருக்க முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. கடவுள் ஏற வச்சு உயர வச்சு
பெரிய லெவலுக்கு உயர வச்சு மேலேருந்து தூக்கி அடிப்பாங்க அவங்க. ஏன்னா இது கலிகாலம். எல்லாருமே இங்கே வந்து சீக்கிரம் வெகு சீக்கிரத்தில் வந்து கடவுள் காலை பிடிக்கணும், கடவுளோட அந்த ஒரு உலகத்துக்கு, அந்த சத்திய உலகத்துக்கு வரணுங்கிறதுக்காக நிறைய விதமான கஷ்டங்களை வந்து கடவுள் எதுக்கு கொடுக்குறாங்க நிறையா பேருக்கு அப்படின்னா, சீக்கிரம் எல்லாம் திருந்தி வாங்க, என் பக்கம் வாங்கன்னு கடவுள் கையை நீட்டுறாருங்க. அவர் நீட்டிகிட்டே இருக்கார். அவர் ஒரு அன்பான கடவுளுங்க. நீங்கள் அன்புக்கு ஏங்குறீங்க, அந்த கடவுள் உங்களுக்குள்ளே இருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே அன்பை கொடுங்க. அந்த கடவுளோட கையை பிடிச்சி உங்களுக்கு உண்டான பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த பிக் பாஸ், அதாவது இந்த 3D வேர்ல்டில் நடக்கிற விஷயங்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து கிளவராக ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்காக தான் மைண்ட் இருக்கே தவிர, மைண்டோட அந்த ஒரு கிளவர்னஸை எடுத்துக்கிட்டு நம்ம இங்கே வாழ்கிறதுக்கு வரல. மைண்டு சொல்கிற பேச்சை கேட்டு நம்ம வாழ்கிறதுக்கு இல்லை, மைண்டு நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்க எப்பயுமே. அது வந்து கொடுக்குற தாட்ஸு அது போயிடும், 5 செகண்ட் கூட இருக்காது. மொமெண்ட் பை மொமெண்ட், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அந்த அந்த மைண்டில் வர்ற எண்ணங்கள்லாம் புதுசாக தாங்க இருக்குது. பழசெல்லாம் நீங்கள் பிடிச்சி வச்சுக்காதீங்க. அன்றைக்கி நடந்த விஷயத்தை பிடிச்சி வச்சுக்காதீங்க. நாயோ சிங்கமோ பூனையோ கழுதையோ ஒரு போன மாதம் வந்து அதை காயப்படுத்தின ஒரு மிருகத்தை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கவே இருக்காது. அந்த நேரத்தில் அதுக்கு வலிக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது வந்து மறந்து போயிடும். அதே மாதிரி தான் யாரோ எந்த காலத்துலேயோ நமக்கு வந்து துரோகம் பண்ணவங்களையோ ஒரு காயப்படுத்தினவங்களையோ நம்ப வச்சு ஏமாத்தினவங்களையோ நம்ம வந்து காலம் பூரா அவங்கள நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. கடவுளோட படைப்பில் நம்மளும் ஒன்று தான். மைண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை அழகாக யூஸ் பண்ணி இந்த கேமில் அழகாக விளையாண்டு சந்தோஷமாக நம்ம இருக்கணுங்கிறதுக்காக தான் கடவுளோட அந்த விருப்பமே. அதுக்கப்புறம் இந்த சோல் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிறதுக்காக தான் ஜாலியாக சந்தோஷமாக வந்திருக்கு. நம்ம எல்லாருமே சோல் ரூபத்தில் இருக்கும்போது, மேல் உலகத்தில் அப்பா கிட்டே இருக்கும்போது எல்லாருமே சோல்மேட்டு தான். எல்லாருமே இங்கே லெசன் கற்றுக்க தான் தைரியமாக வந்துருக்கும். நான் போய் கற்றுக்கிறேன், நீ போய் கற்றுக்கிற, இந்த பாடத்தை நான் கற்றுக்க போகிறேன், என் கூட வந்து இந்த லெசன் எனக்கு சொல்லிக் கொடுன்னு நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு காயம் கொடுக்குற அத்தனை பேருமே நம்மளோட சோல்மேட்டு தான். நம்ம மேலே இருந்து நம்மளாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கையெழுத்து போட்டு தான் அவங்கள கூட்டிகிட்டு வரோம். இதெல்லாம் வந்து இன்னும் டீப்பர் சப்ஜெக்ட்டு. இதெல்லாம் இப்போ சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. நீங்கள் கடவுளுக்குள்ளே வாங்க, செல்ஃப் லவ்க்குள்ளே வாங்க. நீங்கள் தாங்க முக்கியம் இந்த உலகத்தில். யாருமே முக்கியம் கிடையாது. நீங்கள் அவங்க முக்கியம், இவங்க முக்கியம், பிள்ளை முக்கியம், புருஷன் முக்கியம், மனைவி முக்கியம், அம்மா முக்கியம், அப்பா முக்கியம், இவங்க எல்லாருமே முக்கியம்தான். எல்லாத்த விட முக்கியம் நீங்கள் தான். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் இவங்க எல்லாரையுமே நீங்கள் பார்க்க முடியும். இந்த கேமில் நீங்கள் அழகாக விளையாட முடியும். டாக்டிஸாக விளையாடணுங்க. இந்த கேமில் சந்தோஷமாக இருந்து விளையாடுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. கஷ்டப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு இப்படியே இந்த கேமில் விளையாண்டாலும் நீங்கள் தான். இதில் வந்து சோல் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகுது, ஒவ்வொரு தடவையும் வருதுங்க, அழுதுகிட்டே வருது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு. ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த 3D வேர்ல்டில் நடக்கிற அந்த இமோஷ்னல் அந்த ஒரு ப்ளே கேம் இருக்குது பாருங்கள், இமோஷ்னல் கேமில் மாட்டிக்கிட்டு நம்ம எல்லாருமே மாட்டிக்கிட்டோங்க. நான் இன்றைக்கி இப்படி பேசுகிறேன், நானும் ஒரு காலத்தில் இமோஷ்னல் கேமில் நல்லா மாட்டிக்கிட்டு நிறையா அடி விழுந்துச்சுங்க. தப்பிச்சோம் பொழைச்சோன்னு எங்கடா ஓடுறதுன்னு தெரியல, அழுதுட்டு இன்றைக்கி சிரிக்கிறேன், அன்றைக்கி நான் அழுதுட்டு எனக்கு வந்து எப்படி வெளியில் வர்றதுன்னே தெரியல. எனக்கு ஒரு கையை நீட்டிகிட்டு இருக்காங்க, கடவுள் சிவன் கையை நீட்டிருக்காரு, சிவாப்பா நீட்டுறாரு. கண்ணீர் விட்டுட்டு அழுதுட்டு, அப்பா எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வேணும்ப்பா, எனக்கு மட்டும் ஏன்ப்பா இப்படிலாம் நடக்குது, என்னை ஏமாத்தினவங்க நல்லா இருக்காங்க, எனக்கு ஏன் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் அன்றைக்கி கண்ணீர் விட்டு அழுததெல்லாம் இன்றைக்கி எனக்கு சிரிப்பாக இருக்குது. அன்றைக்கி அது மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம கேட்டிருப்போம், கடவுளை கேட்டிருப்போம். நிறையா விஷயம் எனக்குள்ளே ஒரு நிறையா மாற்றம் நடந்தது. 9 மாதம் ஆச்சுங்க கிட்டத்தட்ட. ஒரு மைண்டுங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க சாதாரண விஷயம் கிடையாது. நல்லா ஆள் மனசில் பதிய வச்சுருப்போம். ஒருத்தரோட நம்பிக்கையாக ஒருத்தரை நினச்சி பதிய வச்சு அந்த நம்பிக்கையை உடைக்கும்போது, அவங்க நம்மளை விட்டுட்டு போகும்போது வரும் பாருங்கள் ஒரு பெயின். அப்பா, அது வந்து 100 தடவை இந்த கத்தி எடுத்து இந்த இதயத்தை குத்தி ரத்தம் வந்து ரணமாக்குனா எப்படி இருக்கும், அதை விட மோசமாக இருக்குங்க அந்த ஒரு பெயின். அந்த பெயின்லேருந்தெல்லாம் தப்பிச்சு வெளியில் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கெலாம் வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, அதுக்கு காரணமே கடவுள். இத்தனை பெயினையும் நீ அனுபவிச்சா தான் உன்னால் மற்றவங்க பெயினை வந்து புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் வந்து எந்த விஷயத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுட்டு கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அத்தனை கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சிருக்கேன். என்னோட இந்த ஒரு 25 மேபி வந்து ஒரு 28 வருஷ பயணம்ங்க என்னோடய வாழ்க்கை பயணத்தில். சின்ன வயசில் நான் சேர்க்கல, சின்ன வயசு சைல்டுஹுட் டேஸ் நான் சேர்க்கல. 28 வருஷம் அந்த வாழ்க்கை பயணத்தில் நான் பட்ட அடி, வாங்கின மிதி, நிறையா பெயின், இது எல்லாத்தையுமே நான் வந்து சகிச்சுக்கிட்டு போன ஒரு விஷயம். என்ன நான் பொருட்படுத்தாமல் எனக்கு சுற்றி இருக்கிறவங்க தான் உலகம் உயிர் அப்படிங்கிற மாதிரி, எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்குவாங்கடா அப்படின்னு வடிவேலு சொல்கிற மாதிரி அவ்வளோ பெயினையும் தாங்கிக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் கடவுள் வந்து என்னை விடலை. என்னை வந்து எப்படி குட்ட குனிஞ்சிட்டே இருந்தாங்க, குட்டிகிட்டே இருந்தாங்க. ஒரு சமயத்தில் நான் என்ன பண்ணேன், குனியறதை நிறுத்திட்டு நிமிர ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உலகம் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுச்சுங்க. என்னை சுற்றி இருந்த உலகம்லாம்
ஸ்டன் ஆகிடுச்சு. என்னை ஏன் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, நான் எதுக்கு தகுதி இல்லாத, எனக்கு என்ன குறைச்சல், நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லா விஷயத்துலையுமே நான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லாங்க, பர்ஃபெக்ட்டுன்னு சொல்லலாம், ஒரு பர்ஃபெக்டான ஒரு பொண்ணு, எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் அகங்காரத்தில் ஈகோவில் சொல்லலை, எல்லா நாலேஜுமே இருக்குது. ஆனால் ஏன் வந்து என்னை சுற்றி இருக்கிற சொசைட்டி என்னை டம்ப் பண்ணி ஒரு ஸ்லேவரியாக பண்ணுது, அதை அது கூட ரியலைஸ் பண்ணாம அதிலேயே வாழ்ந்துட்டு இருக்கேன் பாருங்க. என்ன மாதிரி ஒரு ஒரு முட்டாள். ஏன்னா, அப்படிதான் இருக்கும். எமோஷனல் லெவல்ல நம்ம இந்த உலகத்தில எல்லாருமே மாட்டியிருப்போங்க. ஒரு அன்புக்குள்ள, ஒரு வலைக்குள்ள, ஒரு போராட்டத்துக்குள்ள, ஒரு அடக்குமுறைக்குள்ள நெறைய பேர் நம்மள மேனிப்புலேஷன் பண்ணுவாங்க. நமக்கு அது தெரியவே தெரியாது. இவங்க நம்மள அடக்கி வைக்கிறாங்க. நெறைய டேலண்ட்டு, நெறைய வந்து இப்படிலாம் இருக்கணும் ஃப்யூச்சர் அப்படின்னு நெனச்சிட்டு வந்தேன். எல்லா கனவுகளும் உடைச்சு போட்டு சுக்குநூறாக்கி அடுப்படிக்குள்ள தள்ளி விட்ட மாதிரி தாங்க இருந்தது என் வாழ்க்கை. அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜில நான் வந்து கடவுள வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் கடவுள் எனக்குள்ளே வந்தாங்க. எனக்குள்ளே வாராகி அம்மன் வந்தாங்க. வாராகி அம்மன் வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய ஒரு ஸ்ட்ரென்த் எனக்கு கிடச்சிச்சு, பவர் கிடச்சிச்சு. எதுக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஏன்னா வலிக்குது, என்னால் தாங்க முடியல. இதுக்கு மேலே எனக்கு மூச்சு திணறுதுங்க. என்னால் கொடுக்குற பெயினை வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. எனக்கு உள்ளே இருக்கிற சோல் கதறுது. ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம வந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக போராடி வெளியில் நான் சவுண்டு கொடுக்குறேன், கத்துனோடனே எல்லாருமே சுற்றி இருந்தவங்களும் ஆஃப் ஆகிட்டாங்க. என்னடா இத்தனை வருஷம் வந்து என்ன சொன்னாலும் கத்தாதவங்க, எது சொன்னாலும் ஆஃபாக இருக்கிறவங்க, அமைதியாக போகிறவங்க, தனக்குள்ளே வந்து அழுதுகிட்டே போய்க்குவாங்களே, எதுவுமே வெளியே சொல்ல மாட்டாங்களே, திடீர்னு வந்து கத்துறாங்களே அப்படின்னு ஒரு நிமிஷம் வந்து அமைதியாக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்னோடய பவரே புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து என்னை வந்து ஒரு காப்பாற்றிக்கிற ஒரு விஷயமா என்னுடைய அந்த கோவத்தையும் என்னுடைய அந்த வாய்ஸ் ரைஸையும் இது வந்து நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெளியில் வர வர இன்னொரு டார்க் நைட் ஆஃப் த சோல்குள்ளே நான் போகிறேன். அப்புறம் திரும்பவும் நான் என்ன பண்ணிட்டேன், பழைய மாதிரி இவங்களுக்குள்ள அதே மாதிரியே நடக்க ஆரம்பிச்சுட்டு திரும்ப கடவுள் எனக்கு இன்னொரு லெசன் கொடுக்குறாரு. உன்னுடைய செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணலை, நீ செல்ஃப் லவ் பண்ணலை, மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்க, அதனால தான் இவ்வளோ கஷ்டங்களையும் நீ அனுபவிக்கிற அப்படிங்கிற மாதிரி செகண்ட் டார்க் நைட் ஆஃப் த சோல் ஒன்று வந்துட்டு போணுச்சு பாருங்கள். எப்பா சாமி, அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஆனால் அங்கே ரொம்ப கவலைப்பட விடலை, கண்ணீர் விட விடலை. என்னை கடவுள் வந்து என்ன பண்ணிட்டாரு, வேக வேகமாக அவ்வளோதான், இவ்வளோ நேரம் தான் அழுக, போதும், உன் லைஃப்பில் எல்லாமே முடிஞ்சிச்சு, பட்ட கர்மாலாம் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் ஒரு கர்மா பீரியட் வரைக்கும் தாங்க நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம், இந்த உலகத்தில் தான் சாப்பிட்றோம், இதுதான் உலகம், இதுதான் உண்மைங்கிறோம். ஆனால் இதுக்கு நம்ம செத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டு போயிடுறோம்ல, நம்ம எங்கே போகிறோம், நமக்குள்ளே என்ன இருந்துச்சு, அது எங்கே போச்சுங்கிறது ஒரு விஷயம் யாராவது யோசிக்கிறோமா? இந்த ஒரு விஷயத்தை நம்ம யோசித்தோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற கடவுள் தன்மை இருக்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு சிந்திக்க விடாமல் நம்மளோட மைண்டு வந்து என்ன பண்ணுது, கடவுள் கொடுத்த அந்த மைண்டு நான் தான் இங்கே நான் தான் இங்கே எல்லாம், நான் தான் இங்கே பெரியவன் அப்படின்றாங்க. நம்மளை விட பெரியவன் நம்மளை படைச்ச கடவுள் தாங்க. ஆனால் இங்கே எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் இங்கே படிச்சிருக்கேன், நான் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து பர்சனல் ரீடிங் வர்றவங்க படித்தவங்க மட்டும்தாங்க வராங்க. ஓவராக படித்தவங்க, கலெக்டராக இருக்கிறவங்க, டெபுட்டி கலெக்டராக இருக்கட்டும், நிறையா இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, பெரிய என்னை விட வந்து வயசில் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வராங்க. பெரிய பெரிய ப்ரொஃபஸர்லாம் வராங்கங்க. ஏங்க மைண்டு கொடுக்குற அந்த ஒரு விஷயத்தை தான் பெருசுன்னு நினச்சிட்டு இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? அதுதாங்க காரணமே. எல்லாத்துக்குமே காரணம் அதுதான். மைண்டில் நினைக்கிற விஷயம், மைண்டில் வர்ற தாட்ஸு, இதன் மூலமாக நம்ம வந்து ஒரு இமோஷ்னல் லெவலில் பாண்டிங் ஆகி பழசில் அந்த விஷயத்தை, பாஸ்டில் நடந்த விஷயத்தை போட்டு திரும்ப 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 ரிப்பீட்டிங் மோடில் போட்டு நம்ம வாழ்க்கையை கெடுத்துகிட்டே இருக்கோங்க. டிபெண்ட் பண்ணுறோங்க. நம்ம மற்றவங்கள வந்து டிபெண்ட் பண்ணியே இருக்கோம். ஏன் அப்படி டிபெண்ட் பண்ணணும்? ஒரு மிருகங்கள்லாம் வந்து மற்ற மிருகத்தோட டிபெண்ட் பண்ணியே இருக்காது. பிறந்ததுக்கப்புறம் அது வேறு, அம்மா வேறு, அப்பா வேறு, தனித்தனியாக வந்து தேடி போய் உணவு எடுத்துக்கிறதும், தன்னை பாதுகாக்கிறதும், கற்றுக்கிறதும், இந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கும், தான் எப்படி வாழணுங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே அதுக்கு உண்டான அறிவு இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு வாழுது. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம், இமோஷனல் லெவலில், பாண்டிங் லெவலில் அன்பு அப்படிங்கிற பேரை வெளியில் தேடுறோம் தெரியுங்களா? அங்கே தாங்க பிரச்சனை நடக்குது. நமக்குள்ளே தான் அந்த அன்பு இருக்குது. நம்மளை செல்ஃப் லவ் பண்ணாமல், நம்மளை செல்ஃப் கேர் பண்ணாமல், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா சாமி கும்பிடுங்க, செய்கிற தொழிலை நல்லா மதித்து பண்ணுங்கள். சாமி கும்பிட பிடிக்கலையா, நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதை மதித்து சந்தோஷமாக பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, செல்ஃப் லவ் நிறையா கொடுங்க. நீங்கள் நிறையா வந்து எதிர்பார்க்குறீங்களா வெளியில், இந்த விஷயங்கள்லாம் எனக்குள்ளே வேணும்னு அட்டாச் ஆகி ஒரு விஷயம், எனக்கு இதுதான் வேணும் நீங்கள் கேட்கும்போது அந்த விஷயங்கள்லாம் உங்களை விட்டு போகும். ஏன்னா இங்கே எல்லாமே அப்படி தான், எதுவுமே நிரந்தரமான ஒரு விஷயம் கிடையாது. எல்லா
எல்லாருமே லெசன் கற்றுக்க தான் இங்கே வந்திருக்கோம். நான் ஒரு லெசன், நீங்கள் ஒரு லெசன், எனக்கு ஒரு சிலபஸ், உங்களுக்கு ஒரு சிலபஸ். அதனால் இது வந்து எதுவுமே பெருசு கிடையாதுங்க. எந்த விதமான ஒரு தப்பு பண்ணிகிட்டு இருந்தீங்க, தேவையில்லாமல் நான் இப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டேன், மோசமான வாழ்க்கையில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு வந்து கில்ட்டாக இருக்குது, கில்ட்டு படுறதுக்கெலாம் இங்கே எந்த இடத்துல திருந்துறீங்களோ அந்த இடத்துல கடவுள் வந்து உங்களை ப்ளஸ் பண்ணுறாங்க. உங்கள் கடவுளோட கையை பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். இங்கே கடவுளோட கையை பிடிச்சிட்டிங்கனாலே உங்கள் பாவங்கள்லாம் அழிஞ்சு போயிடுங்க. யாரையும் எதிர்பார்த்து வாழாதீங்க. உங்கள் கையில் நம்மளாம் என்ன நினச்சிட்றோம், ஜென்ஸ் தான் வந்து லேடிஸை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு காலம்லாம் இருந்தது இல்லையா? அப்போ வந்து அவங்கக்கிட்ட நம்ம அடிமையாக இருந்தோம். இப்போ வந்து கடவுள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆணும் பெண் 2 பேருமே சமந்தான். இப்போ லேடிஸும் வேலைக்கு போகிறாங்க, ஜென்ஸும் வேலைக்கு போகிறாங்க. அதனால் இன்னமும் எதுக்கு நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும், ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாத அளவுக்கு கடவுள் லேடிஸு ஜென்ஸு இதெல்லாம் வந்து உடல் ரூபத்தில் தான் நம்ம பிரிஞ்சிருக்கோம். ஆனால் சோல் ரூபத்தில் 2 பேருக்குமே ஒரே ஸ்ட்ரென்த்து தான். எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா என் கூட இருக்கிற பார்ட்னருக்கு அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து தான். 2 பேருமே ஒன்று தான். இங்கே ஏன் நம்மளால் லேடிஸால் வந்து எந்த விதமான ஒரு முன்னேற்றம்லாம் பண்ண முடியாது? இப்போ தான் நிறைய ஃபீல்டில் வந்து லேடிஸ் தான் அதிகப்படியாக முன்னேறி வராங்க ஜென்ஸை காட்டிலும். அதனால் இன்னொருத்தங்களை இப்போ வந்து பார்த்துட்ருக்குறவங்க, நான் வந்து எனக்கு புருஷன் சரியில்லை, எனக்கு மனைவி சரியில்லை அப்படின்னா அதெல்லாம் வந்து யோசிச்சுட்டுலாம் உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சோம்பேறித்தனத்தில் வந்து இதில் வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதுக்காக பழகிட்டீங்க. சோம்பேறியாக நான் இதையே கவலைப்பட்டுட்டு இப்படியே உட்காந்துட்ருக்கேன் அப்படின்றீங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றணுன்னா எந்திரிச்சு வெளியில் வாங்க. வீட்டை விட்டு வெளியில் வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த விஷயத்த பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். ஒரு 10 ரூபாயாக இருக்கட்டும், ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபா ஏர்ன் பண்ணுறீங்களா, சந்தோஷம்தான். அது கூட இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்களா? உங்களுக்கான நீங்கள் 3 வேளை சாப்பிட்றதுக்கு ஏங்க ஒரு நாய், நரி, பூனை இதெல்லாம் அதுக்கு தேவையான அந்த காட்டில் இருக்கிறதெல்லாம் தன்னால் தேடி அதோட உணவெல்லாம் எடுத்துக்குதுங்க. நம்ம ஏங்க இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்? நமக்கு வேணுங்கிற செலவை, நமக்கு உண்டான அந்த ஒரு எந்த விதமான அந்த ஒரு தேவைக்கு உண்டான செலவெல்லாம் நம்மளே சம்பாதிச்சுக்கலாம். எதுக்கு இன்னொருத்தங்களை நம்பி இருக்கிறதுனால தானங்க அவங்களுடைய எல்லா விஷயமும் மோசமான விஷயங்களையும் நம்ம தாங்கிக்க வேண்டியதாக இருக்குது. அடித்தாலும் பிடிச்சாலும் வந்து குடிகார புருஷனை ஏற்றுக்கிட்டு எத்தனை பேர் இருக்காங்க? ஏன்னா அவன் 4 அடி அடித்தாலும் குடிச்சிட்டு வந்தாலும் ஒரு 2 காசு கொண்டாந்து கொடுக்குறான். அதுக்காக நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன் அந்த காசை உங்களால் சம்பாதிக்க முடியாதா? ஒரு செல்ஃபாக நீங்கள் வந்து உங்களுக்கு தைரியமாக உங்களால் நின்று இந்த வாழ்க்கையை போராட முடியாதா? செல்ஃபாக நின்று உங்கள் குழந்தைங்களை காப்பாற்ற முடியாதா? ஆம்பளை தான் சம்பாரித்து பொம்பளை காப்பாற்றணுமா? இல்லை பொம்பளைங்க தான் சம்பாரித்து? நிறைய வீட்டில் அப்படி மாறி மாறி நடக்குதுங்க. அதனால் உங்களுடைய பிரச்சனை குறித்து நீங்கள் லைஃபையே ப்ளேம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னமும் நீங்கள் இப்படியே தான் இருக்க போகிறீங்க. யாரையும் இங்கே ப்ளேம் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான். இப்போதைக்கு கஷ்டப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியில் வாங்க. சம்பாதிக்கிறதுக்கு இங்கே கடவுள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் உங்களுக்கு என்ன தெரியும், உங்களால் என்ன பண்ண முடியும்னு ஒரு யோசனை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும். ஆனால் போக போக உங்களுக்கு வர்ற விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்குங்க. அதனால் யாரையும் இந்த உலகத்தில் டிபெண்ட் பண்ணிலாம் இருக்கணும்னு நினைக்காதீங்க. எப்பயுமே ஆணோ பொண்ணோ இந்த உலகத்தில் 4 காசு சம்பாரிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய உங்களுக்கு அது தெம்பு மாதிரி இருக்குங்க. ரொம்ப வந்து நிறைய காசு அப்படிங்கிற சொல்லி நீங்கள் வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லலை. இன்றைக்கி தேவையான ஒரு விஷயத்துக்கு உண்டான ஆரம்ப காலகட்டத்தில், அதுக்கப்புறம் போக போக உங்களுடைய அந்த க்ரோத் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கே தெரிய வரும் எப்படி பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த சுச்சுவேஷனில் எனக்கு சாப்பாட்டுக்காவது என்னால் ஒரு நாள் சம்பாதிக்க முடியுதா, அதுவே பெரிய விஷயம் இல்லையா? ஒன்றுமே இல்லாமல் வீட்டில் அடைஞ்சு கிடந்தவங்க வெளியில் வந்து ஒரு 4 காசு சம்பாதிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழாதீங்க. இந்த உலகத்தில் கை, கால், நமக்கு அறிவு எல்லாமே கடவுள் கொடுத்துருக்காங்க. மற்ற ஜீவராசிகள் எப்படி தன்னுடைய உணவை வந்து தானே தேடி எடுத்து சாப்பிட்டு உயிர் வாழுதோ அதே மாதிரி நமக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் நம்மளே செய்கிறதுக்கு தான் கடவுள் அறிவை கொடுத்துருக்காங்க. ஆண் பெண் இங்கே வந்து பாகுபாடெல்லாம் கிடையாது. 2மே ஒன்று தான் இந்த உலகத்தில். உங்களை மட்டும் நம்புங்க. செல்ஃப் கேர் பண்ணுங்கள், செல்ஃப் லவ் பண்ணுங்கள். எப்பயும் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருங்க. எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா மைண்டு கொடுக்குற விஷயத்தில் உடம்பு வந்து பாதிக்கப்படும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்மளால் வந்து வேலை செஞ்சு 4 காசு சம்பாதிக்க முடியும். ஓகேவா? அதனால் காசுன்னு அது பின்னாடி போயிட்டு உடம்பையும் விட்டுறக்கூடாது. உடம்பை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு வீட்டிலே சும்மாவே உட்காந்துட்டு காசு பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நம்ம லைஃப்பும் வந்து போய்டும். நம்ம செல்ஃப் ஒர்த்தே இல்லாமல் மற்றவங்க கிட்ட அடிமையாகவே இருந்து நம்ம வாழ்க்கையை வந்து முடிஞ்சு போயிடுங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து இந்த உலகத்தில் பிறந்ததே இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு தான். நம்மளால் முடியுங்க. நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நம்மளால் முடியும். ஏன் இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் உறவுகள்லாம் தூக்கி போடுங்கன்னு நான் சொல்லலை. நீங்களும் சும்மா இருக்காமல் ஏதாவது ஒரு வருமானம் தேடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுங்கள். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் என்னோட
என்னோடய வீடியோவே. எல்லோரும் இப்போதைக்கு பார்த்துட்ருக்கிற பிரச்சனையெல்லாம் பெருசு கிடையாது. நீங்கள் உங்களுடைய கடமையை செய்யுங்க, குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான். எல்லோரும் தனித்தனியாக பிச்சுக்கிட்டு போய் ஒரு தனித்தனி மரமாக ஒரே வீட்டில் இருங்கன்னு நான் சொல்லலை. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. எதையும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தீங்கன்னா தாங்க அங்கே பெயின் வருது. அதனால் எந்த விஷயமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்களால் முடியும். உங்களால் இந்த வாழ்க்கையில் பெரிய லெவலுக்குலாம் வர முடியும். அந்த அளவுக்கு சோல் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள். உங்களால் முடியும். உங்களால் சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது. உங்களால் பெரிய க்ரோத் அச்சீவ் பண்ண முடியும். நிறைய சாதிக்க முடியும். இந்த ஊர் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பெரிய ஒரு ஒரு எக்கனாமிக் லெவலில் முன்னேற்றம் அடைய முடியும். அதெல்லாம் உங்களுக்கால முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும். ஃபஸ்ட்டு உங்கள் உடம்பை கேர் பண்ணிக்கோங்க. செல்ஃப் லவ் பண்ணுங்கள். நல்லா செல்ஃப் லவ் பண்ணுங்கள். விடாமல் துரத்தி உங்களையே நீங்கள் லவ் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கை எப்போதும் சந்தோஷமாகவே இருக்குங்க. எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். தேங்க்யூ.